மீனராசிக்கு எல்லா விதத்திலையுமே நல்லா இருக்கும். நமக்கு வந்து குரு அருள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். குலதெய்வ அருள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய பலன தேவதை அருள் அப்படின்ற மாதிரியான விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும். இதுதான் இதுல வந்து இருக்கிறதுலே ஒரு பெரிய சூட்சமம். பலன தேவதை அப்படின்றது ஒவ்வொரு ஜாதகத்திலையுமே நம்ம வந்து இஷ்ட தேவதை, பலன தேவதை, தர்ம தேவதைன்னு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று நம்ம வந்து சொல்லுவோம். இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் தர்ம தேவதையுடைய அருளுமே கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம், பலன தேவதையுடைய அருளுமே கிடைக்கக்கூடிய காலகட்டம், ரெண்டுமே கிடைக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அது மாதிரியான விஷயமாக இந்த ஒரு பீரியட் வந்து இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜாதகத்தில் பார்க்கும்போது தெரிஞ்சிடும் உங்களுக்கு யார் குலதெய்வ, உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாரு, உங்க தர்ம தெய்வம் யாரு அப்படின்ற மாதிரி பலன தெய்வம் யாருன்றது தெரிஞ்சிடும். ஸோ அப்பா ரீதியாக ஏதாவது சொத்து வரணும் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்ததுன்னா அது இப்போ குலதெய்வமே எனக்கு தெரியலை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் குலதெய்வம் தெரிய ஆரம்பிக்கும். குலதெய்வத்துக்கு அடிக்கடி போயிட்டு வருவீங்க. கோயில் கஷேத்ராடனங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அடிக்கடி போயிட்டு வருவீங்க. திடீர் சொத்துக்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து சேரும் மீனராசினருக்கு. அதே போல் வந்து பார்த்தோம்னா நமக்கு திடீர் பணவரவு அப்படின்ற மாதிரி, சொத்து அப்படின்றது நம்ம வந்து வாங்கி நம்ம சேமிச்சு தானே வைக்க போகிறோம். எந்த காலத்தில் நம்ம வந்து அதை விற்க போகிறோம் அல்லது நம்ம வந்து வீடு கட்டுறோமா, கட்டும்போது அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமா நினைக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அதை கட்டக்கூடிய பாக்கியம் வரும் கண்டிப்பான முறையிலே. அல்லது அது பாட்டுக்கு அது ஒரு பக்கம் இருக்கும், தனியாக வேற பக்கமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸ் அல்லது வந்து பணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும். எல்லா விதத்துலையுமே ஒரு ஃபார்ச்சுனேட்டாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு வந்து மீனராசினருக்கு கண்டிப்பான முறையிலே இருக்க போகிறது. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா நான் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான், உங்களை இந்த ஒரு காலகட்டத்திலே எந்த அளவுக்கு மேம்படுத்திக் கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு மேம்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் இருக்கும். இந்த விஷயத்தை மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா யாருக்காவது ஆல்ரெடி கொலஸ்ட்ரால் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கு, லிவர் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குன்னா அது உடனடியாக போய் பார்த்துக்கோங்க. அதை பார்த்துக்கிறது அவசியமான ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏன்னா இனிமேல் வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அது தேவைப்படும். அதனால் அதை இப்போவே அதை சரி பண்ணிக்கோங்க. அதை சரி பண்ணுறதுக்கு உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தில் எப்படி சரி பண்ணிக்க முடியுமோ அது மாதிரியான ஒரு முறையாக நீங்கள் சரிப்படுத்திக் கொள்வது அப்படின்றது அவசியமாக தேவை. அந்த தேவையை தான் இப்பொழுது இந்த ஒரு குரு பயிற்சியை உங்களுக்கு வந்து சுட்டி காட்டுகிறது அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு குழந்தைகளுக்கு ஏதாவது திருமணம் செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா அந்த ஒரு விஷயம் நடக்கும். இல்லை இளவயதாக இருக்கிறீர்கள், உங்களுக்கே திருமணம் நடக்கணும், எனக்கு விருப்பப்பட்ட பெண்ணுடன் திருமணம் நடக்க வேண்டும், எனக்கு விருப்பப்பட்ட ஆணுடன் திருமணம் நடக்க வேண்டும் என்று நினைத்தாலுமே கூட இதனால் வரைக்கும் உங்களுடைய குடும்பம் இதுக்கு வந்து தடையாக இருந்ததுனாலோ அல்லது வேற யாராவது ஏதாவது ஒரு விதத்தில் தடை இருந்தாலோ அல்லது வந்து பார்த்தோன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அதுக்கு தடையாக இருந்தாலோ என்ன விஷயம் உங்களுக்கு தடையாக இருந்தாலும் சரி, அந்த தடைகள் அப்படின்றது இந்த ஒரு காலகட்டத்தில் உடையும். கண்டிப்பான முறையில் உங்களுடைய திருமணம் நல்லபடியாக நடக்கும். உங்கள் குழந்தைகளுக்காக இருந்தால் உங்கள் குழந்தைகளுடைய திருமணமே ரொம்ப நாளாக பெண்டிங் இருந்ததுன்னா அந்த பெண்டிங் இருக்கிற திருமணமெல்லாம் இந்த டைமில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியினால் கண்டிப்பாக மாறும். அதே மாதிரி குழந்தைக்கு எனக்கு வந்து குழந்தைக்கு இந்த சென்ஸ் அரௌண்ட் ஒரு 30 வயசு ஆச்சுன்னு வேலை கிடைக்காம உட்காந்துட்டு இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அல்லது கிடைக்க வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிலையாக நிற்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்களா, அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பான முறையில் மீனராசினருக்கு மாறி எல்லா விதத்திலையுமே ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சியாக இந்த ஒரு பயிற்சி இருக்க போகிறது. நமஸ்காரம்.